வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்ட நடிகை குஷ்பு பிரதமர் மோடிக்காக இங்கு கூடியிருக்கும் கூட்டம் திராவிட கட்சிகளைப் போல் காசு கொடுத்து வரவழைத்த கூட்டம் அல்ல, அன்புக்காக பாசத்திற்காக கூடிய கூட்டம் என்றார். பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, தமிழகத்தில் ஸ்பெஷலாக போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு இருந்து வர கூட்டம் இருக்கு பாருங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி காசு கொடுத்து வர வச்ச கூட்டம் கிடையாது. அன்பத்தோட பாசத்தோட உண்மையில அக்கறை வச்ச கூட்டம் இது. மத்தியில் சிறந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பிரதமர் வரும்போது அனைவரும் கரகோஷம் எழுப்பி சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்றார். மேலும் ஹாட்ரிக் பிரதமராக மோடி வர வேண்டும் என்றும் 40 தொகுதிகளும் நமது என்றார் சரத்குமார். வருங்கால இந்தியா மேலும் வலிமை பெறுவதற்கு மோடியின் ஆட்சி தேவை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேவை. மோடிஜி அவர்கள் ஹாட்ரிக் பிரதமராக வர வேண்டும். வர வேண்டுமா இல்லையா? மோடி அவர்கள் ஹாட்ரிக் பிரதமராக வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அனைவரும் அனைத்து இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இங்கு தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதி நாம் வெற்றி பெற்று 40 நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும். பாரத பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திரு நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக்குவதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை தேடி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் ஒரு மாதம் கடினமாக உழைக்க வேண்டும். கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி என்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக வர வேண்டியும் தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாக கூறினார். பிரதமர் வந்த பின் டெல்லியில் லாபிஸ் என்ற உயர் ரக தரகர்கள் காணாமல் போய்விட்டதாக கூறிய அன்புமணி ஊழலை ஒழித்தவர் மோடி என்றும் மோடி வந்த பின்னர் தான் விளையாட்டுத்துறை உலக அளவில் மேம்பட்டதாகவும் கூறினார். டெல்லியில் ஒரு மக்கள் தொகை 90% லாபிஸ், 10% பாலிட்டிஷியன்ஸ். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த லாபிஸ் என்பவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இங்கு எங்கு சென்றாலும் டெல்லியிலே யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே விடுதியிலா, அங்கே ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலா அல்லது கிளப், எங்குமே இந்த லாபிஸ் என்றால் உயர் ரக தரகர்கள். ஊழலை ஒழித்தவர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி செய்து வரும் ஒரே பிரதமர் நரேந்திர மோடி தான் என ஓபிஎஸ் புகழாரம் சூட்டினார். ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய் என்றும் வெற்றிவேல் எனவும் முழக்கமிட்டு உரையை தொடங்கிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சமூக நீதியின் இலக்கணமாக திகழும் 2 தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பதாகவும் அதில் ஒருவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்றும் மற்றொருவர் மருத்துவர் ராமதாஸ் என புகழாரம் சூட்டினார். சமூக நீதியினுடைய இலக்கணமாக 2 தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். சமூக நீதியினுடைய உண்மையான தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழகத்தில் சமூக நீதிக்கு மற்றும் ஒரு பெயர் போன தலைவர் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களே. இந்த முறை 400க்கும் மேல், ஜூன் 4ஆம் தேதி 400க்கும் மேல் என அனைவரும் கூறுங்கள் என தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூற அனைவரும் 400க்கு மேல் என முழக்கமிட்டனர். 400 என்ற மந்திர சொல்லுக்குத்தான் மருத்துவர் ராமதாஸ் நம்முடன் கைகோர்த்துள்ளார் என்று அண்ணாமலை கூறினார். இந்த முறை 400க்கும் மேல், ஜூன் 4ஆம் தேதி 400க்கும் மேல். சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கைகோர்த்து மேடையின் மீது 2 முறை நம்மோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்கள் 3வது முறையும்
400க்கு மேல் என்கிற மந்திர சொல்லுக்காக வந்திருக்கிறான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.